ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆனந்தி இல்லம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பூரி சன்னா. அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பூரி சன்னானா ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி பசங்க விரும்பி கேட்டாங்க, அதனால் இன்றைக்கி பூரி சன்னா செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வீக்லி த்ரைஸ் அட்லீஸ்ட் ஒரு ட்வைஸ் ஆகுது ஏதாவது ஒரு தானியம் நம்ம ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப உடம்புக்கு ப்ரோட்டீன். அதனால் பச்சைப்பயிறு, பிளாக் சன்னா நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி ராஜ்மா, பிளாக் பீன்ஸ் அந்த மாதிரி. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம வெஜிடபிள்ஸோட இந்த தானியமும் நம்ம ஏதாவது ஒரு வகையில் சுண்டலாகட்டும், ஏதாவது ஒரு கிரேவி மாதிரி ஒரு டைப்பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப இப்போது இந்த டைமில் ரொம்ப ஒரு சத்தான ஒரு உணவு. ஸோ இன்றைக்கி நான் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை பூரி சன்னா, அது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது நாங்கள் லஞ்ச் ரெசிபியாக தான் சாப்பிட்றோம். ஏன்னா சில டைம் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது போர் அடிக்கும் போது எல்லாருமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நாள் பூரி சன்னா அப்புறம் வித் ரசம் ரைஸ், கர்ட் ரைஸோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இது சன்னாவை நைட்டே 8 hours ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 8 hours நல்லா ஊறணுங்க, நல்லா வேகணும். நல்லா அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா அப்படி சாஃப்டாக வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது 4 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஃபைனாக சாப் பண்ணணும். 4 டொமேட்டோவும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது தாளிக்கிறதுக்கு தேவையானது சீரகம், ஜீரா, இது 1 ஸ்பூன். அப்புறம் இஞ்சி இல்லைங்களா, இஞ்சி நல்லா துருவி எடுத்துருக்கிறேன் நான். 2 க்ரீன் சில்லி, நல்ல இஞ்சியை சீவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சன்னா மசாலா பவுடர். இது நீங்கள் உங்ககிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும் ஓகே தான். நான் பதஞ்சலி பிராண்ட் எடுத்துருக்கிறேன். எவரெஸ்ட் இருக்குது, நிறைய இருக்குது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த பிராண்ட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா தூள் என்னெல்லாம் பார்க்கலாம். இந்த ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் கொரியண்டர் பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் தூள். இது நான் உங்களுக்கு போடும்போது அளவு சொல்கிறேன். கசூரி மேத்தி இது ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இலைகள் இதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியானது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா சூடான பிறகு ஆயில், தேவையான ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடான பிறகு சீரகம் சேர்த்துருக்குறேன். இது நல்லா பொரியணும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு அது துருவி வச்சுருக்கிற இஞ்சி இப்போ அதை ஆட் பண்ணுறேன். இஞ்சியும் சீரகமும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். அப்புறம் அந்த க்ரீன் சில்லி அதையும் போட்டு ஆட் பண்ணுறோம். நல்லா வதங்கின பிறகு இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்குங்க. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஆனியன் வதங்கணும். நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போது அந்த வேக வச்ச சன்னா இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது நல்லா வதங்கின பிறகு இப்போது சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா வதக்குங்க. ஒரு 2 minutes கொடுங்க. நல்லா தக்காளி வதங்கணும். இப்போ செக் பண்ணுங்கள்.
இப்போது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு இது 1.5 ஸ்பூன் போடுறேன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது ஆட் பண்ண பிறகு இப்போது நம்ம இந்த சன்னா மசாலா பவுடர் இருக்குது இல்லைங்களா, இப்போது அதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இது தேவையான அளவு பார்த்துக்கோங்க. நல்லா அந்த மசாலா நல்லா வதங்கணும், நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகணும். அது நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அது கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த சன்னா மசாலாவுக்கு தேவையான ரெடிங்க, மசாலா ரெடி. இவ்வளோதாங்க இது மசாலா, வெரி சிம்பிள். இப்போது இது வதங்கிட்டு இருக்கு. இப்போ 2 மினிட்ஸ் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க, ஆயில் ரிலீஸ் ஆகணும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக வச்சிருக்கிற நல்லா வதங்கின பிறகு, ஏன்னா ஒரு வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆகிருக்குங்க. இது இப்போ இந்த மசாலா நல்லா குக்கான பிறகு நீங்கள் அந்த வேக வச்சிருக்கிற சன்னாவோட அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றி நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சம் மேஷ் பண்ணி கொஞ்சம் சன்னாவை எடுத்து மேஷ் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. அது நல்லா அதுவும் கொதிக்கணும். கொதித்த பிறகு ஃபைனலாக எல்லாம் இருக்கிற ஃபைனல் சன்னாவை எடுத்து போட்டு கொதிக்கணும். அதையும் ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க. அவ்வளோதாங்க, சன்னா மசாலா ரெடி. கடைசியாக அந்த கசூரி மேத்தி அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. கொதிச்சு இப்படி தாங்க வந்திருக்கு. இந்த மாதிரி ஆயில் ரிலீஸ் ஆகணும். இந்த மாதிரி ஒரு நல்ல கலர் பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போது அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க, வெரி ஈஸி. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரியோடு சாப்பிடும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். பூரி, சப்பாத்தி, கர்ட் ரைஸ் நீங்கள் எது ஒன்றாலும் சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். ஃபைனலாக நம்ம வந்து இப்போது அந்த கொத்தமல்லி தூவி அது டேஸ்ட் கொடுக்குங்க, நல்ல ஒரு அரோமா இருக்கும். ஸோ அதையும் தூவி ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, சன்னா மசாலா ரெடிங்க. வெரி வெரி சிம்பிள், ரொம்ப டேஸ்டியும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் அரைச்சி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி செய்வாங்க, அதெல்லாம் கூட தேவையில்லை. சாப் பண்ணி வச்சு 5 நிமிஷத்தில் இதுக்கு கார்லிக் ஆட் பண்ணல, நான் ஜிஞ்சர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பூரி ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு பூரி போட்டுடலாம், அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது பூரி திரட்டி எடுத்துக்கலாம். இது முதலே மாவு நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். பூரிக்கு மட்டும் மாவு எப்பயுமே கொஞ்சம் கெட்டியாக பிசையணும், அப்போ தான் எண்ணெய் இழுக்காது. ஸோ நான் முதலே இது ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு பூரி பிசைஞ்சு அப்பயே போட்டுடலாம், ரொம்ப நேரம் ஊறக்கூடாது பூரிக்கு. ஸோ இப்போது ஃபைனலாக பூரி போட போகிறோம். நல்லா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகும். நல்லா சூடான பிறகு இப்போது நம்ம பூரி போட போகிறோம். இப்போ போட்டுடலாம். நல்லா அழுத்தி விடுங்க, நல்லா பூரி நல்லா சூப்பரான பூரி ரெடி. நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதான். வெரி சிம்பிள், வெரி ஈஸி. அவ்வளோதாங்க, எல்லா பூரியும் இதே மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியது தான். இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூரினா ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் இது வந்து பெரியவங்களுக்கு வந்து ஆயில்னு சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் சாப்பிட்லாம், வீக்லி ஒன்ஸ் வந்து தப்பு இல்லை. பூரி பிசைஞ்சு உடனே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிலில் இழுக்காது. அது இல்லாத நம்ம பூரி மாவு கொஞ்சம் கெட்டியாக பிசையணும், அவ்வளோதான். ஒரு நாள் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, ரெடிங்க. இப்போது பூரியோட சன்னாவை சர்வ் பண்ணலாம். மேலே சன்னா மேலே கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை தூவி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனந்தி இல்லம். நம்மளுடைய நன்றி, வந்து வணக்கம். ட்ராப் ஆகலாம் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க பழகிக்கணும். கூடுமான வரையில் நிறைய கொஞ்சம் தியானம், அதாவது தியானம்னா என்னவோன்னு சொல்ல வரல, ஒரு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் மூச்சை கவனிக்கணும். மூச்சை நல்லா கவனிச்சா உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாடியில் வந்து ஃபுல் உங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். எல்லா செல்களுக்கும் ஒரு, அதாவது நம்ம ரீஜெமினேட் ஆகும் நம்மளுடைய பாடி செல்ஸ் எல்லாம். அதனால தவம்னா ஏதோ நினைக்க வேண்டாம். சும்மா ஒரு ரிலாக்ஸ்டாக மூச்சு கவனிக்கும் போது நம்மளுக்கு தாட்லெஸ் ஸ்டேட், கொஞ்சம் தாட் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி வந்து நம்மளுக்கு நல்லா கூடும். ஸோ அதனால நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக ஃபஸ்ட்டு எதுக்கும் நம்ம பயப்படாமல் நம்ம நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பயந்தாதான் நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து நம்ம நல்லா தெரியும், நம்மள பலவீனமாக ஆகிடும். அதனால நம்ம ஹெல்த் வந்து என்ன வந்தாலும் சரி, நம்ம என்ன எடுத்துக்கணும், ஹெல்த்தாக நல்லா சாப்பிட்ணும், நல்லா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மைண்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், நல்ல நல்ல விஷயங்களை நம்ம வந்து பண்ணலாம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ, ஒரு சிலருக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து சமையல் பண்ண பிடிக்கும், ஏதாவது எல்லா ஹாபீஸ் என்னெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அந்த இஷ்டமான அந்த வேலையை நம்ம விரும்பி செய்யலாம். மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். நம்ம டென்ஷன் எடுத்துக்காம ஏதோ டிவியில் வந்து நிறைய போட்டு போட்டு காட்டி எல்லாரையும் வந்து ரொம்ப அது பார்க்கும்போதே நம்மளுக்கு இல்லாதது கூட நம்ம பயம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் நாம் எப்படி அதை எடுத்துக்கணும்னா ரிலாக்ஸ்டாக எடுத்துக்கணும். நம்ம அதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் மெடிடேஷன், கொஞ்சம் ஹாபி, வீட்டிலே கூடுமானவரை நடக்கணும். நிறைய வாக்கிங், நம்ம வீட்டிலே சுற்றி வரலாம். நம்மளுக்கு எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ கொஞ்சம் கீழே போயிட்டு பால்கனியில் அப்படின்னு நடக்கலாம், சுற்றி வரலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம். நம்ம வந்து மனசும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அதாவது கொரோனா நம்ம பயப்பட நம்ம பாடியில் வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நம்மளுக்கு அதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படும். அதாவது நம்மளுடைய